ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 நாளாக நாங்கள் வீட்டில் இல்லை, அதனால தோட்டத்தில் நிறைய அறுவடை பண்ணாமல் அப்படியே இருக்குது. இன்றைக்கி ரொம்பவே பெரிய அறுவடை நடக்க போகுது நம்ம தோட்டத்தில். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லியும் நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறத விட ஒரு 4-5 நாள் கேப் விட்டு நம்ம பார்க்காம இருந்து பார்க்கும்போது செடிகளோட வளர்ச்சியில் நிறைய வித்தியாசம் தெரியுது. இப்போ பார்க்கவே தோட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அறுவடையை வெண்டைக்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி அறுவடை பண்ண செடிங்க தான். இது வந்து மேலே இருந்த செடியெல்லாம் காஞ்சதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அடியிலேருந்து துளிர் பிடிச்சி இப்போ அதில் காய் வச்சிட்ருக்கு. நாங்கள் அடுத்த செட்டு வெண்டைக்காய் விதைச்சிருந்தோம். அது காய் பிடிக்கிறதுக்குள்ளே இதை கொஞ்சம் காய்ச்சிட்ருக்கட்டோன்னு இதை அப்படியே விட்டுட்டோம், எடுக்கலை இன்னும். பாருங்கள், இதுலேயே எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ஒரு வீட்டுக்கு போதுமான அளவு காய் இந்த அறுவடை பண்ண செடியிலேருந்தே கிடச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயில் இங்கே இருந்த செடிகளில் மட்டுமே இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு. நிறைய முத்தி போன காயெல்லாம் நான் கீழே போட்டுட்டேன். ஏன்னா நம்ம அதை செடியிலே விட்டோம்னா அடுத்தது காய்ப்பு சரியாக வராது, காய் சரியாக பிடிக்காது. அதனால் அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம புதுசாக போட்டிருக்க செடிகளில் இருக்கிற காயை பறிச்சிடலாம். இன்றைக்கி வெண்டைக்காயில் இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்ததாக கத்திரிக்காய் பறிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம விதைக்காக விட்டுருந்த காய். இது நிறைய ஷார்ட் வீடியோலையும் உங்களுக்கு நிறைய காமிச்சிருப்பேன். இந்த காயை இது வந்து அழுகி போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இது நல்லா முத்தி இருக்க காய் தான், பழுக்க தான் இல்லை. நம்ம பழுக்க விட்டு எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் விதை. அதனால் இப்போவே இதுலேருந்து விதையை எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், நானும் இதுலேயே நல்லா பழுத்து அறுவடை பண்ணணும்னு நினச்சேன். இது தானாகவே அழுகி போய் கீழே விழுந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய காயெல்லாம் பறிச்சுட்டு செடிக்கு வந்து வளர்ச்சி ஊக்கி ஏதாவது கொடுத்தா அடுத்ததாக வரக்கூடிய காயெல்லாம் நல்லா வரும். நம்ம அதில் விதைக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பாருங்கள், பூச்சியெல்லாம் இதை உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. செடி வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. நம்ம விதைக்காக காய விட்டதால் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். அதனால் நம்ம வளர்ச்சி ஊக்கி ஏதாவது கொடுத்தா செடி சரியாயிடும். இப்போ இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய கத்திரிக்காய் மட்டுமே இவ்வளோ வந்திருக்கு. இன்னும் மற்ற ரக கத்திரிக்காயெலாம் இருக்குது. வரி கத்திரி, நீட்டு கத்திரிலாம் இருக்குது. அதெல்லாம் போய் பறிச்சுட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நீட்டு கத்திரி செடி. இது வந்து நம்ம தொட்டியில் தான் வச்சுருந்தேன். ஒரு பாட்டில், ஒரு வாட்டர் கேன் பாட்டில் வச்சுருந்தேன். அது சரியாக வளரலைன்னு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் தரையில். அடுத்ததாக இந்த லாங் பீன்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக பாம்பு மாதிரி தொங்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த 2 தான் பறிச்சிருக்கேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் முத்தணும், ரொம்ப பிஞ்சாக இருக்குது. அதனால் அதெல்லாம் வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளே கூட நிறைஞ்சு போச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு சுரக்காய் அறுவடை பண்ணலாம். சுரக்காய்க்கு முன்னாடி இந்த நாட்டு தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இதில் பிடிச்சி கட்டி வச்சுருக்கேன். நல்லா இப்போ தான் காய் பிடிச்சா நல்லா வந்துட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம அவரைப்பந்தலேருந்து அறுவடை எடுப்போம். ரொம்பவே சூப்பராக படர்ந்து போயிட்டுருக்கு கொடியெல்லாம். இந்த பந்தலே பத்தலை ஆக்சுவலாக அவங்களுக்கு. அங்கே பாருங்கள், கீழே எல்லா சைட்லேயுமே தொங்கிட்டு இருக்காங்க. அழகாக டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்குது. இதில் ஒரு 4-5 ரக அவரை இருக்குது. எல்லாம் கலவையாக தான் இருக்குது. நம்ம அறுவடை பண்ணும்போது என்னென்ன ரகம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ போய் சுரக்காயை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணதுலேயே நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சுரக்காய் இதுதான். பாருங்கள், இது நல்லா முத்திருச்சா என்னன்னு தெரியல. இன்னும் முத்தலை, பிஞ்சாக தான் இருக்குது. பாருங்கள், ரொம்ப பிஞ்சாக இருக்குது. நான் நினச்சதை விட பிஞ்சு தான். நான் கூட முத்தி இருக்குமோன்னு நினச்சேன். பாருங்கள், அழகாக உள்ளே இறங்குது நகம். கட் பண்ணி தான் எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கையால் தூக்கவே முடியல. அநேகமாக 3 கிலோவுக்கு மேலே இருக்கும் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் தூக்கவே கஷ்டமாக இருக்குது. கை சைஸுக்கும் அந்த காயோட சைஸையும் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. நான் அறுவடை பண்ணதில் இதுதான் ரொம்ப பெரிய சுரக்காய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்னும் ஒரு சில அறுவடைகளில் இந்த ராம் சீதாவையும் நம்ம அறுவடை பண்ணுவோம். நல்லா காய் பிடிச்சி அழகாக வந்துட்டுருக்கு. நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் எல்லா செடிகளுமே ரொம்ப சூப்பராக வரும். அதுவும் பர்டிகுலராக சாமந்தி, ரோஜா இந்த மாதிரி செடியெல்லாம் ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், இது நம்மளுடைய அத்தி செடி. இதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். இலையெல்லாம் ரொம்ப இலை அதிகமாக இருந்ததால் வெயிட் தாங்காமல் கிளை கீழே வளைஞ்சு தொங்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டதால் கொஞ்சம் நேராக இருக்குது செடி. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி ஹைபிஸ்கஸ். நம்ம ஹைபிஸ்கஸ் செடி நர்சரியில் வாங்கும்போது நம்ம பூவை பார்த்து தான் எப்போவுமே வாங்குவோம். அதனால் அவங்க வந்து பூவோடு இருக்கிற செடிக்கு வேறு ரேட் சொல்லுவாங்க.
பூ இல்லாமல் நிற்கிற செடிக்கு வேறு ரேட்டு. நான் இது வந்து பூ எந்த கலர்னே தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ ஒரு செடி, ஆனால் செடி பார்க்க ஹைப்ரிட்னு நல்லா தெரிஞ்சுது. இந்த இலையை பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும், நாட்டு செம்பருத்திக்கும் ஹைப்ரிட் செம்பருத்திக்கும். அதை பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது கலர். இது இங்கே இருந்த நம்மளோட பப்பாளி மரங்களில் ஒன்று வந்து அப்படியே நிறைய காய் இருந்ததால் வெயிட் தாங்காமல் அப்படியே வேரோடு சாஞ்சு போச்சு. இப்போ அதில் இருந்த காயெல்லாம் இங்கே அப்படியே டேமேஜ் ஆகிருக்கு. இது இங்கே இருக்கிறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, தோட்டத்தில் மற்ற இடத்துல இருக்கிற பூச்சியெல்லாம் இந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துடும். அதனால் செடிங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு நடுவுலேயே ஒரு பரங்கிக்காவும் இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம், அதனால் விட்டுடலாம். இது இங்கே ஒரு பரங்கிக்காய் இருக்குது. இது வந்து கொடியே காஞ்சிருச்சு, அதனால் நம்ம இதை அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், குட்டி வெரைட்டி தான், ரொம்ப அழகாக இருக்குது குட்டியாக. இங்கே வந்து எரு ரொம்ப மக்கி போயிருக்கிறதால எலியெல்லாம் வந்து காய் அப்படியே மூடி வச்சிருது. எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும். நிறைய காய் வந்து உள்ளே புதஞ்சிட்ருக்கு. இப்போ முதல்ல இதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காந்தாரி மிளகாய் செடி. நான் விதை போடலை, இது அடிக்கடி சொல்கிறது தான். எல்லாம் நம்ம ஒரு தடவை நடவு பண்ணிட்டோம்னாலே இந்த செடியை குருவிங்க சாப்பிட்டு எங்கே பார்த்தாலும் விதையை போட்டுரும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம விதைக்கணும்னு அவசியமே இல்லை, ஒரு தடவை விதைச்சா போதும். பாருங்கள், இப்போவும் நிறைய காந்தாரி மிளகாய் இருக்குது. அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள், இந்த செடியை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கொத்து கொத்தாக காய் இருக்குது. இதெல்லாம் நான் அப்புறம் அறுவடை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வீட்டு தேவைக்கு பச்சை மிளகாய் அறுவடை பண்ணிக்கலாம். சாதாரண பச்சை மிளகாய் சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் யூஸ் பண்ணால் உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால் இது வந்து மிளகா பொடியில் தான் நம்ம சேர்த்துக்க முடியும். சட்னிலலாம் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். இதுதான் அந்த பச்சை மிளகாய் செடி. இது வந்து பேரிச்சை மரம். இது வந்து நாங்கள் விதையை போட்டு வச்சுருந்தோம். அது ரொம்ப நாள் கழித்து முளைச்சி வந்தது. எதிர்பார்க்கவே இல்லை இது அழகாக வளர்ந்து வந்ததை. ஃப்யூச்சரில் நம்ம இதை பற்றியும் ஒரு வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலில், எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு. நம்ம சாதாரணமாக விதைச்சா இது வந்து ரொம்ப சீக்கிரம் முளைச்சி வராது. அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. அது மாதிரி நம்ம விதைக்கும் போது சீக்கிரமாக முளைச்சி வரும். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து மிளகாய் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள். பொன்னாங்கண்ணி கூடவே மணத்தக்காளி கீரையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு நம்ம காய்கறியை அதிகமாக அறுவடை பண்ணிட்டோம். அதனால் அது கொஞ்சம் காலியானதுக்கப்புறம் இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதை அறுவடை பண்ணும்போது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய புதுசாக வந்த 2 கோழியும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. ஒன்று சேவல், ஒன்று கோழி. இது கூட இருந்த ஒரு குட்டி பாப்பாவை ஒரு நாய் காலி பண்ணிருச்சு. உள்ள காம்பவுண்டை தாண்டி வந்து அதை கடிச்சு போட்டுருச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நின்றுட்டுருக்காங்க போஸ் கொடுத்துட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவன் பேர் அப்புக்குட்டி. பாருங்கள், அழகாக பார்த்துட்ருக்கான் நம்ம என்ன பண்ணுறோன்னு. பாருங்கள், அப்புன்னு கூப்பிட்டா அழகாக திரும்பி பார்ப்பான். அப்பு இப்போ என்னவோ டல்லாக இருக்கான். நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததால் ரொம்பவே கஷ்டம். வந்தவொடனே ஒரே ஆட்டம். பாருங்கள், சூரியமுகி மிளகா மேலே சூரியனை பார்த்த மாதிரி காய்க்கும். ஒரு குட்டி செடி தான், எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். இதுலேயே ஒரு 50 கிராமுக்கு மேலே இருக்கும் மிளகா. 50 கிராமா 100 கிராமே இருக்கும். காய்கறி அறுவடை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததை நம்ம பூ பறிச்சிக்கலாம். இது அறுவடை இன்னும் முடியலை. நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம தோட்டத்தில். இப்போ அடுத்ததாக பூ பறிக்கலாம். இவங்கெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்க புது வரவுகள். எல்லாம் இப்போ தான் வச்சிருக்கிறதால உங்களுக்கு சரியாக தெரியாது எத்தனை இருக்குது என்னென்ன கலருன்னு. ஒன்று ஒன்றா பூக்கும்போது நம்ம பார்க்கலாம். எப்போவுமே இந்த கலர் நீங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த வெரைட்டி, இந்த கலர் பூக்கிற செடி வந்து ரொம்ப பெருசாக வளரும். பூவும் நல்ல பெரிய சைஸில் இருக்கும். இது ஏற்கனவே நம்ம கார்டனில் இருந்த செடி தான். வேர்பூச்சி தாக்குறதால அந்த செடி காலி ஆயிடுச்சு. ரொம்பவே பெருசாக வளர்ந்துருந்தது. ஏன் உயரம் இருக்கும் அந்த செடி, அதுதான் சரியாக கவனிப்பு இல்லாமல் காப்பாற்ற முடியல. அதனால தான் இதை தேடி பிடிச்சி வாங்கினேன் இந்த செடியை. இது ரொம்ப குட்டி மொட்டாக இருக்குது. இது வந்து பட்டன் ரோஸ் வெரைட்டி. அது இருக்கட்டும், நம்ம நாளைக்கு பறிச்சிக்கலாம். அடுத்ததாக ஒயிட் ரோஸ். ஒயிட் ரோஸும் எப்போவுமே நிறைய பூக்கும், நல்லா பெரிய பூவாக வைக்கும். அடுத்ததாக இது பட்டன் ரோஸு. இது வந்து மல்லிப்பூ, குண்டு மல்லி கூடலாம் வச்சு கட்டுவாங்க. கடைங்களில் கட்டி விற்கிற பூலையும் இந்த ரோஸை நிறைய பார்க்கலாம். இதுவும் ஒரு பட்டன் ரோஸ் தான். இந்த மாதிரி பூத்த பூவெல்லாம் அடிக்கடி நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் புது துளிர் நிறைய வரும். பாருங்கள், நிறைய மொட்டு வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை முடிஞ்சுது. ரொம்பவே சூப்பரான அறுவடை முடியல. இன்னொரு பரங்கிக்காயும் இதில் ஜாயிண்ட் ஆயிடுச்சு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான அறுவடை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.